நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இப்பவே இவனை யானையை விட்டு மிதிக்க வச்சு இவனை கொன்னுடுங்க. எழுதிட்டு போங்க. என் வயசை பார்த்தாவது எனக்கு கருணை காட்டுங்க மகாராஜா. என்னை யானையை விட்டு எல்லாம் மிதிக்க சொல்லாதீங்க மகாராஜா. வசீர் மாலிக். சொல்லுங்க மகாராஜா. பாவம், இவரை யானையை விட்டு மிதிக்க வச்சுலாம் கொள்ளாதீங்க. மகாராஜா, உங்களோட இந்த இறக்க குணத்துக்காக நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு கடமைப்பட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. இன்னைக்கு இந்த பாபர் உங்களை மன்னிச்சிட்டானா, அதுக்கப்புறம் பாபருக்கு இறக்க குணம் வந்துடுச்சுன்னு மக்களுக்கு என் மேல இருக்கிற பயம் போயிடும். பாபரோட கிரீடம் நிரந்தரமா பாபரோட தலையிலேயே இருக்கணும். அப்படின்னா பாபர் மேல பயம் இருக்கணும். நீங்க 20 வருஷமா எனக்கு சேவை செஞ்சிருக்கீங்க, அதனால நான் ஒண்ணு பண்ண முடியும். வேணாம் மகாராஜா. வசீர் மாலிக். மகாராஜா, பாவம், பெரியவரை யானையை மிதிக்க விட்டு அவர் உயிரை நாம எடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா இவரை சின்ன சின்ன துண்டுகளை அப்படியே வெட்டி காட்டு விலங்குகளுக்கு உணவா போட்டுருங்க. எடுத்துட்டு போங்க. மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணனை தேடி ஆக்ராவில இருந்து வந்தது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். இதுல என்ன ரகசியம் இருக்கும், என்ன சதித்திட்டம் இருக்கும்? வந்தது ஒற்றனா இல்ல தூதுவனா? ஆனா நான் அதை தெரிஞ்சுக்கணும்னா பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு முன்னாடியே நான் அவனை சந்திச்சாகணும். மொத்த தகவல் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மகாராஜா கிட்ட சொல்லுவேன். அப்பதான் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். அப்பதான் என் வழியில இருக்கிற அந்த ராமன்கிற முள்ள தூக்கி எறியலாம். என்னோட முதல் சதித்திட்டம் நிறைவேறிடுச்சு. இனி இவங்க எல்லாரும் பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னோட அடுத்த சதித்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. குருஜி கண்டுபிடிச்சிருப்போம். ஆதாப் ஹுசூர். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை பார்த்துட்டோம். உங்களோட அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கல. அத ரெண்டம்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தனி மணி விஜயநகரத்துல யாரு என்ன வேலை சொன்னாலும் சரி, பாதியில விட்டுட்டு போகவே மாட்டோம். அதுலயும் நீங்களும் வெளியூர்காரரு அப்படின்னு பார்த்தா நீங்க எங்களுடைய விருந்தினர் கடவுளுக்கு சமம். அப்போ நீங்க ஒரு வேலையை சொன்னா நாங்க பாதியில விட முடியுமா என்ன? உங்களோட அந்த கேள்விக்கு நாங்க பதில கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்கய்யா, அந்த ரெண்டம்மா இருக்கிற ஆளு யாருன்னு தெரியுமா? பண்டிதர் ராமகிருஷ்ணன் தான். அவருடைய வீடு இந்த தெருவோட பின்பக்கத்துல தான் இருக்கு. சரி சரி சரி, உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சுக்ரியா. அதாங்க, அதை நன்றி அதை தான் சொன்னேன். மணி நம்ம குருஜி அங்க தனியா போயிட்டு இருக்காரு பாரு. கூட போயிடுவோம். அடிமுட்டாள்களா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் 2 அம்மாக்கள் இருக்கிற ஆள்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் உங்க 2 பேரையும் பயன்படுத்தி அவனை சிக்க வைக்கத்தான் நான் இங்கேயே வந்திருக்கேன். என்ன குருஜி, கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இப்படியே ஓடிட்டு இருந்தா நேரா ஆக்ராக்கு தான் போவீங்க. மடையர்களே, நான் எங்க ஆக்ரா போறேன்? அந்த ஆக்ராக்காரனை கண்டுபிடிக்கணும். எதுக்காக தேடுறீங்க குருஜி? அவர் இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு. அப்படியா? எங்க குருஜி, நீங்க வேகமா அப்படியே ஓடி எங்களுக்கு முன்னாடியே போயிட்டீங்கல்ல. அப்ப நாங்க அந்த ஆளு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தோம் குருஜி. முட்டாள்களா, என்கிட்ட ஏன் சொல்லல? இப்ப அவன் எங்க போனான்? குருஜி, நேரம் தாள் போயிருப்பான். எங்க போயிருப்பான்னு சொல்ற? குருஜி, நாங்க அந்த ஆளு கிட்ட தெளிவா சொல்லிட்டோம். 2 அம்மா இருக்கிறது வேற யாரும் இல்ல, ராமகிருஷ்ணன். இப்ப அந்த ஆளு ராமகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருப்பாரு. முட்டாளுங்களா, முதல்ல அவனை பிடிச்சாகணும். எப்படியாவது பிடிச்சாகணும். வாங்க.
எங்க போயிட்டாங்க? ஏன்னா நான் இப்போ செய்ய போற விஷயத்த அவங்க 3 பேரும் கண்டிப்பா பார்த்தாகணுமே. ஐயோ அம்மா தூங்குமா. நான் இப்பதான் தனியா நிம்மதியா கனவுல லட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கனவுல உனக்கும் தர தூங்குமா. அம்மா ஆனா கனவுல லட்டு தரணும்னா நீ முதல்ல தூங்கி கனவு காணணுமா. ஐயோ அம்மா தூங்குமா, சீக்கிரம் தூங்கு. ஐயோ அம்மா நீ ஏமா இப்படி கம்ப போட்டு சுத்துத. நீ இப்படி கொம்ப சுத்துதா என் கையில இருக்க லட்டெல்லாம் கீழே விழுந்துடும்மா. அப்புறம் எப்படி லட்டு சாப்பிட முடியும்? நான் ஒரு திட்டத்தோட வந்தா இந்த கிழவி தடிய சுத்தி அதை தடுக்கிறாளே. ஏன் நின்னுட்டீங்க குருஜி? முன்னாடி போங்க. அட முன்னாடி போங்க குருஜி. அட முன்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன்ல, போங்க குருஜி. அட என்ன குருஜி, இந்த நடுராத்திரியில எந்த பூனை குறுக்க வந்துருச்சு? பூனை எல்லாம் ஒரு விஷயமா? நான்லாம் புலி வந்தாலே குறுக்க பூந்து போறவன். ஆனா இந்த கிழவியும் அதோட தடியும் இருக்கிற இடத்துல உள்ள பூந்தா நம்ம உயிரே போயிடும். நாம அப்படி சுத்திக்கிட்டு போவோம். நீங்க 2 பேரும் என் பின்னாடியே வரணும். சரி சரி குருஜி. தனி தனி வா. இப்ப இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எனக்கு இரையாக போறான். ஹுசூர் பண்டிதர் ராமகிருஷ்ணா, முகலாய பேரரசர் உங்களுக்கு ஒரு சிறப்பு தகவல் அனுப்பியிருக்காரு. நல்ல கவனமா கேளுங்க. இன்னையில இருந்து சரியா 20 நாளுக்கு அப்புறமா, அதாவது அமாவாசை ராத்திரி அன்னைக்கு பரந்த ஹிந்துஸ்தானோட அரசர் தன்னோட முகலாய படைகளோட விஜயநகரத்து மேல தாக்குதல் நடத்துவாரு. நீங்க அன்னைக்கு இருக்கிற அந்த இருட்டை பயன்படுத்தி விஜயநகர கோட்டையோட தெற்கு பக்க கதவை திறந்து முகலாய படைகள் உள்ள நுழையிறதுக்கு வழிவகுக்கணும். சொன்னது புரிஞ்சுதா? அரசர் இன்னொரு தகவலையும் சொன்னாரு. எப்படி நீங்க இது நாள் வரைக்கும் எங்க நாட்டுக்காக எல்லா வேலைகளையும் நல்லபடியா செஞ்சீங்களோ, அதே மாதிரி இந்த செயலையும் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க சொன்னாரு. உங்க செயல்களை பார்த்து அரசர் சந்தோஷமா இருக்கிறாரு. இப்ப அவரும் முடிவு பண்ணிட்டாரு. அதாவது ஒரு பக்கம் மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய கழுத்தை வெட்டும் போது, இன்னொரு பக்கம் நீங்க மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஆயிடுவீங்க. உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். என்ன, இன்னும் 20 நாள் தான். இருள் நிறைஞ்ச அமாவாசை ராத்திரி அன்னைக்கு விஜயநகர கோட்டையோட தென்பக்க கதவை திறந்து விட்டா நீங்க தான் மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா. இதுதான் பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உண்மையான முகமா? முகலாயர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு சதி திட்டமா திட்டுறான். இதுல மகாராஜா ஆகணும்னு வேற கனவு. சிவ 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 சிவா, பெரிய அசம்பாவிதம்.
கேட்டீங்களா குருஜி? இந்த தாடி வச்ச கேடி பண்டிதர் ராமகிருஷ்ணன் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எதிராக மிகப்பெரிய சதி திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்கான். குருஜி, அவன் சொன்னதை தான் உங்க காதை வச்சு நல்லா கவனமா கேட்டீங்கல்ல. இத பத்தி நாங்க வெளியே போய் உங்களுக்கு விவரமா சொல்றோம். நாங்க இருக்கோம்ல. என்னாச்சு? ஓடிட்டா அவன் ஓடிட்டா, தப்பிச்சு போறான். பிடிங்க. ஓடாத நில்ல. ஏய், ஓடாதங்கறல்ல நில்ல. மணி அவன் ஓடிட்டான்னு நினைக்கிறேன். அதான் ஆளை காணமே. அப்ப ஓடி இருப்பான் தான். மணி குருஜி சொன்னது சரிதான். இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய சதி திட்டம் தான். சரி வா உள்ள போய் பார்க்கலாம். ஒரு வேளை கிழமை இறந்துருப்பானோ, கீழே விழுந்து அதிர்ச்சியில் அவனுக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். வா. ஐயோ குருவே, நீங்க இந்த ராத்திரி வேளையில என் அறைக்கு வெளியில என்ன பண்றீங்க? ஐயோ, நீங்க எப்படி கீழே விழுந்தீங்க? எழுந்துங்க. என்ன தொடாத, என் மேல கை வைக்காத. என்னாச்சு குருவே, ஏன் இப்படி பேசுறீங்க? எதிரியோட கை கோர்த்த அந்த கைய நான் தொடக்கூட மாட்டேன். தள்ளிவோ, விலக. எல்லாத்தையும் கேட்டுட்டேன். நீ அவன் கூட நடத்தின ரகசிய ஆலோசனை அத்தனையுமே நான் கேட்டுட்டேன். ராஜ துரோகி, உன்னோட முகமுடி இன்னியோட கிழிஞ்சு போச்சு பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜாவோட முதுகிலிய குத்தணும்னு நினைக்கிறியா? நம்பிக்கை துரோகி, நான் இப்பவே போய் மகாராஜா கிட்ட உன்னோட சதித்திட்ட அத்தனையும் எடுத்து சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ராமகிருஷ்ணா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னோட கெட்ட எண்ண ஜெயிக்க நான் விடவே மாட்டேன். ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவன் நம்ம வீட்டுக்குள்ள கண்டிப்பா திருடுறதுக்கு தான் வந்திருப்பா. திருட மாட்டிக்கிட்டதும் அப்படியே தலை கீழா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கான். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கண்டுபிடிக்க வந்த என்னையே கல்வனாக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, மேல கீழே முன்னாடி பின்னாடி நீ எல்லா இடத்துலயும் அடிப்பண்டா அப்படின்னு நான் சொல்லல, அம்மா சொல்றாங்க. அம்மா அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா அம்மா விட்டுருங்க. அம்மா விட்டுருங்கம்மா. அம்மா விடுங்க. குருஜி வாங்க வாங்க ஓடிடலாம். குருஜி நில்லுங்கம்மா, நில்லுங்க. இந்த குருவுக்கு என்னாச்சு? என்ன உளறிட்டு இருக்காரு? அப்படி என்ன கேட்டாரா? இந்த ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள அவரு எதுக்கு வந்தாரு? எனக்கு எப்படி தெரியும் சாரதா? நானும் தூங்கிக்கிட்டு தானே இருந்தேன். இந்த கிழமை கண்டிப்பா எதையும் திருடுதான் வந்திருப்பா. குண்டப்பா, போ சமயக்கட்ட போய் பாரு. என்னோட லட்டு அவன் திருடிட்டு போயிட்டானா பாரு. திருடிட்டு போயிருந்தா நான் அவனை அடிச்சிருவேன். வேணா வேணா வேணா, அம்மா சொன்னா ஐயோ கேளுங்க. அம்மா, எங்கம்மா போறீங்க? இல்ல அம்மா, இப்ப நடு ராத்திரி ஆயிடுச்சு. நம்ம நாளை காலையில போலாம். சரியா? சரி சரி. சரி. அம்மா இங்க பாரு. என்னது இது? என்ன மொழி இது? உடையெல்லாம் புரிய மாட்டேங்குது. காட்டு. அட குண்டப்பா, தலைகீழ வச்சு படிச்சா உனக்கு எப்படி புரியும்? பண்டிதர் ராமா, அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் வலைக்கும். என்னது? இன்னிலிருந்து சரியா 20 நாள் அடுத்த அமாவாசை ராத்திரி முகலாய படை விஜயநகரத்தை தாக்கறதுக்காக அங்க வந்துரும். நீங்க கோட்டையோட தெற்கு வாசல திறந்து வைங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் அழிஞ்சு நம்ம ஆட்சி ஆரம்பமாயிடும். ஆமீன். இது என்ன தகவலுங்க? ஹுசூர், நீங்க இன்னும் தூங்கலையா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. வசீர் மாலிக், நான் அந்த விஜயநகரத்தோட பேரை இந்த வரைபடத்துல இருந்து அழிக்காத வரைக்கும் தூக்கம் எனக்காக இந்த கோட்டைக்கு வெளியே தான் காத்திருக்கணும். என்ன நீங்க மன்னிக்கணும் மகாராஜா. இப்ப நீங்க தூங்குங்க. ஏன்னா இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணனோட தூக்கம் தான் கலைய போகுது. ஏன்னா இன்னும் சரியா 20 நாள்ல அமாவாசை அன்னைக்கு
முகலாய படையின் ஒரு பகுதி அவங்களோட கோட்டையை தாக்க போகுது. அதுக்கு அவரு உதவி பண்ண நினைச்சிட்டு இருப்பாரு. இந்த தகவல் மூலமா அவனை நீங்க அழகா சிக்க வச்சிட்டீங்க. எந்த பறவைக்கு எந்த வலையை விரிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த ராமகிருஷ்ணன் பெரிய தந்திரக்காரன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நான் வீச போற இந்த கயிறு அவனோட கழுத்துல தூக்கு கயிறா விழ போகுது. இனி அவனால ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. மகாராஜா, இந்த தகவல் மூலமா விஜயநகரத்துல பிரளயமே ஏற்படுமே. ஆனா மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் நம்ம வலையில கண்டிப்பா சிக்கிடுவான். ஆனா எதுக்கு 20 நாள்? அதுக்குள்ள அவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. வசீர் மலிக், இந்த தடவை நான் குறி வைக்கிறதே அந்த ராமகிருஷ்ணனை தான். ஏன்னா அவன் உயிரோட சிறைக்கு வெளியே இருந்தான் அப்படின்னா நாம விஜயநகரத்தை அடையறதுக்கு பெரிய எதிரியா அவன் தான் வந்து நிற்பான். முதல்ல நாம அவனை தான் சமாளிக்கணும். வசீர் மலிக். மகாராஜா, மராட்டியத்தை நோக்கி ஒரு படைப்பிரிவை அனுப்பணுமே, அது என்னாச்சு? மராட்டியத்தை அடைஞ்சிட்டாங்களா? அது மகாராஜா, உங்க கட்டளைப்படி நம்ம படை மராட்டியத்தை தாக்க தயாரா அங்க நிக்கிறாங்க. அந்த படை தளபதி கிட்ட சொல்லி விஜயநகரத்தை நோக்கி போக தயாரா இருக்க சொல்லுங்க. அது ஆனா மகாராஜா, அது அது அந்த படையை எதுக்காக? உனக்கு இன்னும் ஆட்டம் புரியல வசீர் மலிக். எதிரியை நம்ப வைக்க போட்ட திட்டம் தான் அது. அந்த படை போக வேண்டிய இடமே விஜயநகரம் தான். நான் சொன்னபடி நடந்தாகணும். இன்னும் சரியா 20 நாள் தான். இன்னும் 20 நாள் மட்டும்தான் இந்த பிறை என்னோட கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கப்புறம் இந்த பிறை நிலா முழு நிலவாயி கருமையாகிடும். அதுக்கப்புறம் விஜயநகரத்தை முழுமையா நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த நான் நிம்மதியா தூங்குவேன். இன்ஷா அல்லாஹ். உங்க கட்டளைப்படியே மகாராஜா. விஜயநகரத்தை தாக்க போறாங்களா? முகலாய படை விஜயநகரத்தை நோக்கி வருதா? இதுல கண்டிப்பா ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது. இப்ப அந்த குருவும் ஏதோ விசித்திரமா உளறிட்டு போனார்ல, அப்புறம் பார்த்தா இந்த ரகசிய தகவல் நம்ம வீட்டுல கிடக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. கண்டிப்பா இந்த தடவை உன்னால தப்பிக்கவே முடியாது. அட ராமா. நான் உடனே மகாராஜா கிட்ட தகவல் சொல்லியாகணும். பெரிய சதி வலைய பின்றாங்க. மகாராஜாவுக்கு எதிரா, மொத்த விஜயநகருக்கு எதிரா. திடீர்னு அபாயமணி அடிக்குது, அதுவும் இப்ப. இது என்ன சத்தங்க? இந்த ராத்திரி நேரத்துல திடீர்னு? இது சாதாரண சத்தம் இல்ல, இது அபாய மணியோட எச்சரிக்கை ஒலி. இது பெரிய அசம்பாவிதம் நடக்க போகுது. குருவே, அப்படி என்ன அவசர தேவைக்காக நடுராத்திரியில நீங்க அபாயமணி அடிச்சீங்க? சதி திட்டம் மகாராஜா. சதியா? ஒரு பெரிய சதி திட்டம். ஒரு ராஜ துரோகியால. யாரு? மகாராஜா, உங்களுக்கு எதிரா, விஜயநகரத்துக்கு எதிரா அவன் ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் திட்டான் மகாராஜா. விஜயநகரத்தை தாக்குறதுக்காக அவன் ஒரு சதி திட்டம் தீட்டுறான் மகாராஜா. அது யாரு குருவே? அவ
பண்டிதர் ராமா. குருவே, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நடு ராத்திரியில கெட்ட கனவை கண்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. நீங்க போய் படுங்க. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போங்க. மகாராஜா மகாராஜா மகாராஜா, ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க மகாராஜா. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க. அது மகாராஜா, இன்னைக்கு காலையில தனி மணி 2 பேரும் என்னுடைய பாதுகையை சரி பண்ண போனப்போ ஒரு முகலாய ஒற்றனை பார்த்திருக்காங்க. அப்போ அவன் இவங்க கிட்ட 2 அம்மா உள்ள ஆளை பத்தி கேட்டிருக்கிற மகாராஜா. குருவே, 2 அம்மா இருக்கிற ஆள் நான் தான். 2 அம்மா இருக்கிற ஆளு பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான். அதேதான் மகாராஜா. குருவே, யாருனே தெரியாத ஒருத்தர் ராமகிருஷ்ணரை பத்தி தனிமணி கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணரும் அந்த ஆளு கூட சேர்ந்து சதி திட்டம் தீட்டுறதா நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? இல்ல 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 மகாராஜா, நான் இவங்களை பத்தி மட்டும் சொல்லல. அதாவது தனிமணி சொன்னதை வச்சு மட்டும் சொல்லல மகாராஜா. நான் அந்த ஒற்றனை இன்னைக்கு நானே என் கண்ணால பார்த்தேன் மகாராஜா. ஆமா மகாராஜா, எனக்கு அவன் மேல ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால அவனை பின்தொடர்ந்து போனேன். அப்படி போனப்போ அவன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். அப்படி நுழைஞ்சவன் பண்டிதர் ராமகிருஷ்ணன் கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இன்னையிலிருந்து சரியா 20வது நாள் முகலாய படை விஜயநகர பேரரசை தாக்கும்னு சொன்னா மகாராஜா. அது எப்படின்னா, முகலாய படை விஜயநகர கோட்டையை நெருங்கினது ராமகிருஷ்ணன் தெற்கு வாசலை திறந்து விட்டுருவான். அதுக்கப்புறம் விஜயநகரத்துக்குள்ள எதிரி படை நுழையும். நீங்க தோல்வி அடைவீங்க. அப்புறம் மகாராஜா, நான் இன்னொன்னையும் கேட்டேன். அப்படி உங்களை தோக்கடிச்சதுக்கு அப்புறமா விஜயநகரத்தோட புது அரசனா ராமகிருஷ்ணன் நியமிக்கப்படுவா. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ஆமா மகாராஜா. நம்ம விஜயநகரத்தை தாக்குறதுக்கு அவரு முகலாயர்களுக்கு உதவுறாரா? ஆமா மகாராஜா. வாய்ப்பே இல்ல. அவர் ஏன் இந்த மாதிரி பண்ணணும்? பொறாமையை தவிர வேற என்ன? நம்மளோட வரலாற்றிலே நாம பார்க்காததா பொறாமையின் காரணமா எத்தனையோ பெரிய ராஜ்யங்கள் மண்ணோட மண்ணா இருக்கு. யார் மேல பொறாமை? ஏன் மேலையா? உங்க மேல இல்ல மகாராஜா, உங்க மேல இல்லவே இல்ல, என் மேல. குருவே, பொறாமைங்கிறது ரொம்ப மோசமான ஒரு குணம். குருவே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க மேல எந்த பொறாமையும் இல்ல. மகாராஜா, உங்க மனசு ரொம்ப விசாலமானது. எல்லாரையும் சரிசமமா பார்க்கக்கூடியதுதான் உங்க பார்வை மகாராஜா. அதனாலதான் உங்களால இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்க முடியல. அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனோட பார்வை இருக்கே, அது எப்பவுமே ராஜகுரு பதவி மேலதான் இருக்கு. அவன் என்னோட, அதாவது ராஜகுரு பதவியைத்தான் அடையணும்னு நினைக்கிறான். மணி, எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. குருஜி எதுக்காக விஷயத்த தேவையில்லாத திசையில திருப்புறாரு? தனி, குருஜிக்கு தான் புத்தி கெட்டு போச்சுல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு எதிராக ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவர் விட்டுறவாரா என்ன? சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க மேல பொறாமை இருக்குதுன்னே வச்சுப்போம். அதனால விஜயநகரத்தையே அவர் தாக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு அவர் ஒன்னும் முட்டாள் கிடையாதே. இதத்தான் நாமளே ஆப்பு வச்சுட்டு அது மேல உட்கார்றதா சொல்லுவாங்க. மகாராஜா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மகாராஜா, நல்லா யோசிங்க. என்ன ராஜகுருவா ஆக்குனது யாரு? நான் தான் ஆக்குனேன் குருவே. அது போதுமே மகாராஜா. இப்ப பண்டிதர் ராமகிருஷ்ணனோட முக்கியமான எதிரியே நீங்க தானே மகாராஜா. ஏன்னா இப்ப நீங்க தானே அவனை ராஜகுருவா ஆக்காத ஒரே ஆளா இருக்கீங்க. அப்படின்னா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க குருவே? பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு உங்க மேல இருந்த பொறாமை இப்போ ஏன் மேலேயே விரோதமா மாறிடுச்சா என்ன? அதன் காரணமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அழிக்கணும்னு நினைக்கிறாரா? அதேதான் மகாராஜா, அதேதான். இப்பதான் நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க மகாராஜா, ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுதான் ஒரு புத்திசாலி மகாராஜா தன்னோட அறிவார்ந்த ராஜகுருவோட பேச்ச கேட்கறதுன்னு சொல்லுவாங்க. மகாராஜா, இப்ப நாம என்ன செய்யணும்னா கால தாமதம் செய்யக்கூடாது மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணன்கிற ராஜ துரோகியை நீங்க கடுமையா தண்டிச்சே ஆகணும் மகாராஜா. மகாராஜா, நான் அந்த முகலாய ஒற்றனோட ராமகிருஷ்ணன் இருக்கும்போது அவங்கள கையுங்களவுமா பிடிக்கணும்னு நினைச்சேன் மகாராஜா. ஆனா நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
என்ன தப்பு? மகாராஜா, அந்த ஒற்றனோட ராமகிருஷ்ணன் பேசுனத நான் ஒட்டு கேட்டதை அவன் பார்த்துட்டான் மகாராஜா. மகாராஜா, இந்த நிலைமையில அந்த ராமகிருஷ்ண அவன் பக்கம் இருக்கிற குற்றத்தை மறைக்கிறதுக்காக அவன் இங்கேயே வருவான். அப்படி இங்க வர்றவன் தான் ஒரு குற்றமற்றவன், என்ன இதுல சிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி மகாராஜா அவன் உங்களை நம்ப வைக்க மகாராஜா அவனே வந்துட்டான் பாருங்க. வந்துட்டாரு. மகாராஜா விஜயநகரத்துக்கு எதிராக மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டுறாங்க. விஜயநகரத்தையே தாக்க போறாங்க. சரியா இன்னில இருந்து 20 நாள் அமாவாசை அன்னைக்கு இங்க பாருங்க. என்னாச்சு மகாராஜா? அத வாசிங்க. மந்திரியாரே. மகாராஜா இத வாசிங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதுல உங்க பேரை எழுதியிருக்காங்களே, இந்த கடிதத்தையே உங்களுக்கு தானே எழுதியிருக்காங்க? அததான் நானும் யோசிக்கிறேன் மந்திரியாரே. இந்த கடிதத்துல என் பேர் ஏன் எழுதியிருக்காங்க? எனக்கு எதுக்காக கடிதம் எழுதியிருக்காங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா மகாராஜா, இத நான் தான் சொன்னனே, ஒரு குற்றவாளி, ஒரு சதிகாரன் இப்படித்தான் தன்னோட பேச்ச மாத்த முயற்சி பண்ணுவான். நீங்க என்ன சொல்றீங்க குருவே? போதும்! பண்டிதர் ராமகிருஷ்ணா ராஜ துரோகி. நான் தான் முதல்லயே சொன்னேனே மகாராஜா, இதோ இந்த நல்லவன் நம்ம கண்ல எல்லாம் மண்ணத்துவ வருவான்னு நான் தான் அப்பவே சொன்னேனே மகாராஜா. அப்பதான் நாம இவனை சந்தேகப்பட மாட்டோம்னு. சந்தேகமா? நான் தான் உங்க மேல சந்தேகம் பண்ணு குருவே. இந்த நடு ராத்திரி எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? உன்னை கையும் களவுமா பிடிக்கத்தான் வந்த ராஜ துரோகி ராமகிருஷ்ணா. நான் தான் என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தனே. அந்த முகலாய ஒற்றன் உன்கிட்ட தகவல் சொன்னதை பார்த்தனே. முகலாய படையோட நீயும் சேர்ந்துட்ட. விஜயநகரத்தை தாக்க திட்டம் போட்டதுல நீயும் ஒருத்த. நீ ஒரு ராஜ துரோகி. நான் அவங்கள ஒருத்தனா? நான் தாக்க போறேனா? குருவே, என் வீட்டுக்கு உங்களையும் தனிமணியும் தவிர வேற யாருமே வரல. வந்திருந்தா நான் பார்த்தேன், என்னோட சிஷ்யர்களும் பார்த்தாங்க. மகாராஜா, இதோ பாருங்க மகாராஜா, இந்த கடிதத்தை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இப்பத்தானே உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். ஆனா அதுல இருக்கிற செய்தி என்னங்கறத நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேனே. குருவே, சுயநனவோட தான் பேசுறீங்களா? இந்த கடிதத்தை நானே எடுத்து. மகாராஜா, இந்த சமயத்துல கூட பண்டிதர் ராமகிருஷ்ணன் எதுக்காக இங்க வந்திருக்கான்னு தெரியும். உங்களோட அடுத்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். என்ன? அப்படி தெரிஞ்சுக்கிட்ட திட்டத்தை எதிரிகளுக்கு கசிய விடுவான். அப்பதான் எதிரிகள் தாக்குறதுக்கு வசதியா இருக்கும். மகாராஜா, நான் போதும். மந்திரியாரே. மகாராஜா, இப்போ இந்த நிமிஷமே பண்டிதர் ராமகிருஷ்ணரை சிறையில அடைச்சி வைங்க. ஆனா மகாராஜா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவ ராயர், நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை இந்த தேச துரோகியா அறிவிக்கிறேன். அதனால இவருக்கு நான் மரண தண்டனை விதிக்கிறேன். அப்படியே பண்ற மகாராஜா. வீரர்களே,
மணி, நீ கவனிச்சியா? திடீர்னு நம்ம குருஜியோட தலையெழுத்து அப்படியே மாறின மாதிரி தெரியுதுல்ல? ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. உன்னால ஒழுங்கா காலை கூட பிடிக்க முடியாதா? இத்தனை வருஷமா நடன பயிற்சி பண்ணி நீ என்னத்தை தான் கத்துக்கிட்டியோ தெரியல. நாட்டியத்துக்கும் காலை பிடிக்கிறதுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லைங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. இப்ப விஜயநகரத்துல என்ன நடக்க போகுது? ரொம்ப பெரிய போர் அபாயம் ஒண்ணு சூழ்ந்திருக்கு. எப்போ, எங்க இருந்து, யாரு, எப்படி நம்மளை தாக்குவாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அப்படித்தான், நல்லா அழுத்தி பிடி. என்னது இவ்வளவு அழுத்துற? கொஞ்சம் மெதுவா பிடி. நீங்க தான் அழுத்தி பிடின்னு சொல்றீங்க. அழுத்தி பிடிச்சா அழுத்தாதானே சொல்றீங்க. நான் அழகா காலை பிடிக்கணும்னா முதல்ல என் முன்னாடி தபேலா வாசிங்க, இல்லனா நான் கிளம்பி போறேன். உனக்கு அவ்வளவு துணிச்சலா? நான் கேட்டு முடியாதுங்கிறியா? யார் இந்த நாட்டு ராஜா? ராஜா ஒருத்தர் தான், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். இல்ல, மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வெறும் பேரளவுல மட்டும்தான். இந்த நாட்டோட உண்மையான ராஜா நான் தான், மகாராஜா தத்தாச்சாரியார். இதோ பார் ராஜநர்த்தகி, நீ எனக்கு ஒழுங்கு மரியாதையா சேவை செஞ்சா உனக்கு அப்பப்போ சின்ன சின்ன பரிசுகள் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க குருவாச்சே. ஆமா, இப்போ நான் வெறும் ராஜகுரு மட்டும்தான். ஆனா ஒரு காலத்துல மகாராஜாவுக்கு என்னோட வார்த்தைகள் மட்டும்தான் கட்டளைகளா இருந்துச்சு. ஆனா நடுவுல அந்த உன்னத்துக்கும் உதவாத பண்டிதர் ராமகிருஷ்ண வந்தானே, அவன் வந்ததுல இருந்து சபையில என் மான மரியாதை போச்சு. ஆனா இப்ப என் பாதத்துல குத்துன அந்த முள்ள நான் எடுத்து ஒரு இடத்துல வீசி எறிஞ்சிட்டேன். அந்த இடத்துல இருந்து அது எங்கேயும் போகாது. இப்ப வாடி போன என்னோட பூக்கள் மறுபடியும் மலர ஆரம்பிச்சிடுச்சு. இனி இந்த விஜயநகர பேரரசு முழுக்கவே என்னோட பெயர் வாசம்தான் வீசும். இதோ பார் ராஜநர்த்தகி, இனி உன்னோட பசப்பு பாசாங்கங்கள்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. ஆனா நீங்க என்ன? போதும், என்கிட்ட காட்டக்கூடாதுன்னு சொன்ன. நடந்து முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி எல்லாமே புதுசுதான். இதோ பார், சொல்லுங்க மகாராஜா. நீ யாருங்கிற தகுதியை உனக்கு காட்ட நான் ஒரு வாய்ப்பு தரேன். போய் எனக்கு சாப்பிடுறதுக்கு சூடா ஏதாவது எடுத்துட்டு வா. வாமணி, குருஜி கிட்ட போய் அனுமதி வாங்கலாம். ஆமா, ஏதாவது சொல்லிட்டு இந்த விஜயநகரத்தை விட்டே ஓடி போயிடலாம். வா வா வா. வணக்கம் குருவே. மகாராஜா. வணக்கம் மகாராஜா. மகாராஜா, எங்களுக்கு ஒரு நாள் விடுமுறை வேணும். விடுமுறையா? எதுக்கு விடுமுறை? மகாராஜா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற சுலோச்சனா அம்மாவோட பசு அவங்க இல்ல, எங்க சித்தியோட பசு 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போச்சு குருஜி. எங்களுக்கு அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. நாங்க அந்த பசுவுக்கு துக்கம் விசாரிக்க போயாகணும். அதுக்குதான். என்ன முட்டாள்தனம்! 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பசுவுக்கு இன்னைக்கு துக்கம் விசாரிக்க போறேங்கிறீங்க, அதுவும் இப்போ? மகாராஜா, எங்களுக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அதனால போய் துக்கம் விசாரிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறோம். அனுமதி கொடுங்க. இல்ல, உங்க சித்தி கிட்ட துக்கம் விசாரிக்க வேண்டாம். போய் பண்டிதர் ராமகிருஷ்ணனுக்காக துக்கம் விசாரிங்க. அதுவும் அவன் வீட்டுக்கு போய் அவனோட அம்மா கிட்டையும் மனைவி சாரதா கிட்டையும். இல்ல குருஜி, இப்ப நாங்க போக மாட்டோம். ஏன் இப்ப ஏன் போக கூடாது? இல்ல குருஜி. மகாராஜா, ராத்திரி அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா தடியாலே எங்களை வெளுத்துருவாங்க. அவங்க எவ்வளவு வேகமா தடியை சுத்துவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. போக மாட்டோம். சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு காலங்காத்தால போங்க. விஜயநகரத்துல எல்லாமே தலைகீழா நடக்குது. பின்ன எப்படி நடக்காம இருக்கும்? இந்த மகாராஜா
ராமனை போய் சிறப்பு ஆலோசகரா நியமிச்சிருக்காரு. அம்மா, இன்னைக்கு என்ன கூட்டு வைக்கட்டும்? நீ ஒன்னும் வைக்க வேணாம், நான் வைக்கிறேன். ராமனை அரைச்சு துவையல் பண்றேன். அம்மா, அந்த ராமா இருக்காரே, ராமா வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளவே முதல் கேள்வி என்ன கேட்பாரு? சாப்பாடு என்ன இன்னைக்கு? அம்மா, ராமா ராத்திரி போனா இன்னும் வரலையே. அப்படி எங்க போயிருப்பான்? இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனை நான் அடிச்சு உண்டு இல்லைன்னு பண்றேன். சின்ன வயசுல ராத்திரி எல்லாம் நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு அடிக்கிற அடியில பகல்லே நட்சத்திரம் தெரியும். நான் அவனை என்ன வைக்கிறேன். அம்மா, நீங்க ராமா வயித்துல இருக்கும்போது என்ன சாப்பிட்டீங்க? ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரே. நான் அவன் வயித்துல இருக்கும்போது என்ன சாப்பிட்டேன்றது ஞாபகம் இல்லையே. அவன் வயித்துல இருக்கும்போது ராமாவோட அப்பா என்ன நிறைய கோவில் கொல்லோன்னு தீர்த்த யாத்திரை கூட்டிட்டு போனாரு. ராமா பிறக்கிற வரைக்கும் நான் கோயில் கோயிலா சுத்திக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் அவன் கால சக்கரத்தை கட்டின மாதிரி அலையறான், ஒரு இடத்துல இருக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஏன் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஏன்னா இதுதான் என்னுடைய கட்டளை. எல்லாரும் போங்க. மகாராஜா, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் எனக்கு தெரியும் ராமகிருஷ்ணா, உண்மையிலேயே நான் உங்களை மாதிரியான விஷம் உள்ள நாகத்தை சரியா புரிஞ்சிக்கல. என்னோட தப்பு தான். மகாராஜா, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏன்னா நீங்க ஒரு ராஜ துரோகி. பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல நீங்க எனக்கு எதிராகவும் இந்த நாட்டுக்கு எதிராகவும் இப்படி பண்ணுவீங்கன்னு. நான் உங்களை எவ்வளவு நம்பினேன், உங்களை எவ்வளவு மதிச்சேன், உங்களை என் தலை மேல தூக்கி வச்சிருந்தான நீங்க. மகாராஜா, எனக்கு என்னோட நேர்மையை நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, எந்த ஒரு குற்றத்திலையும் தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு குற்றவாளிக்கும் நேர்மையை நிரூபிக்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான தண்டனையை நான் அறிவிச்சிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, எப்படி இருந்துச்சு என்னோட இந்த ஆபத்தான சிறைச்சாலை நகைச்சுவை? பயந்துட்டீங்களா? பயமா? இது பயம் இல்ல, இத உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லுவாங்க. எனக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. உண்மையிலேயே இத கொலை முயற்சின்னு தான் சொல்லுவாங்க. மகாராஜா, நீங்க என்ன நாகப்பாம்புன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ராஜ துரோகின்னு சொல்லிட்டீங்க. கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க ராமகிருஷ்ணா. நீங்களும் தானே எங்களை அப்பப்ப கேலி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னாச்சு? பண்டிதர் ராமகிருஷ்ணா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு எதிராகவும் விஜயநகரத்துக்கு எதிராகவும் எதுவும் பண்ண மாட்டீங்க. ஆனா நான் இப்படி கேலி பண்ணதால உங்க மனசளவுல நீங்க காயப்பட்டதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ வேண்டாம் மகாராஜா, நீங்க என்ன பண்றீங்க? மன்னிப்பு கேட்கறது உங்களுக்கு அழகு இல்ல, ஆனா நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. இன்னைக்கு எனக்கு எதிராக குரு சொன்ன எல்லா குற்றச்சாட்டுகளையும் நீங்க நம்பிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இங்க மந்திரி கூட சேர்ந்துகிட்டு என்ன கேலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க இன்னொரு பக்கம் எதிரிகள் விஜயநகரத்தை அழிக்க துணிஞ்சிட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்துல நாம... பண்டிதர் ராமகிருஷ்ணா, நிதானமும் அறிவு கூர்மையும் தான் நம்ம மகாராஜாவோட சிறப்பு குணங்கள். ஞாபகம் இருக்கட்டும், பதறாத காரியம் சிதறாது, தெரியும்ல? அமைதியா யோசிச்சா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது உங்களை விட வேற யாருக்கு நல்லா தெரியும் ராமகிருஷ்ணரே. ஆனா எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியல ராமகிருஷ்ணரே.
ஆமா, குரு எதுக்கு உங்க மேல ராஜ துரோக புகார் சொன்னாரு? அந்த முகலாய உளவாளி, அப்புறம் அந்த ரகசிய கடிதம். மகாராஜா, நம்ம ஒற்றர்கள் இப்பதான் தகவல் அனுப்பியிருக்காங்க. முகலாய நாட்டை சேர்ந்த ஒருத்தர் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்காரு. அதே நபர் தான் ராத்திரி நேரத்துல விஜயநகர எல்லையை தாண்டி போறதையும் பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்ல மகாராஜா, முகலாய படையோட ஒரு படைப்பிரிவு ஆக்ரால இருந்து கிளம்பி இருக்காங்க. அதாவது அந்த முகலாய படையினர் மராட்டியத்தை நோக்கி தான் போயிருக்காங்க. ஆனா திடீர்னு அவங்க திட்டத்தை மாத்திக்கிட்டு இப்போ விஜயநகரத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்களாம். மகாராஜா, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது. மகாராஜா, இந்த சதி திட்டமும் அவங்களுடைய எண்ணமும் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அவங்க திட்டமிட்டு முதல்ல என்ன மாட்டி விட்டாங்க. அதுக்கப்புறமா விஜயநகரத்தை தாக்க பாக்குறாங்க. அப்படின்னா குரு சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அவரு உங்க வீட்டுல நீங்க ஒரு உளவாளி கிட்ட பேசுறத பாத்திருக்காரு. எந்த உளவாளி மகாராஜா? நான் தான் தூங்கிக்கிட்டு இருந்தேனே. நான் பார்க்காத ஒருத்தர்கிட்ட என்னால எப்படி பேச முடியும்? அப்படின்னா அந்த உளவாளி எல்லா செய்திகளையும் செவுத்துக்கிட்டையா சொல்லிக்கிட்டு இருந்தாரு? ஒரு நிமிஷம் மகாராஜா, அவர் என்கிட்ட பேசவே இல்லை. அப்படின்னா அவர் சொல்ல வந்ததை யாரையும் கேட்க வச்சிருக்காரு. யாரை கேட்க வச்சாரு? குருவதான். அவரு ரொம்ப சாதுரியமா குருவை என் வீட்டுக்கு பின்தொடர்ந்து வர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை ஏமாத்த என்கிட்ட பேசுற மாதிரி நடிச்சிருக்காரு. எனக்கும் முகலாயருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா குரு நினைச்சு ஓடி வந்து உங்ககிட்ட சொல்ல வந்திருக்காரு. அந்த உளவாளியோட திட்டம் அந்த கட்டம் வரைக்கும் வெற்றி அடைஞ்சிருச்சு. தனிமணி முதல்ல அந்த உளவாளிய சந்திச்சாங்க. அப்ப அந்த உளவாளி 2 அம்மா இருக்கிற நபரை பத்தி கேட்கிறாரு. கடைசியா அந்த கடிதம் என் கையில கிடைக்குது. இதுல எந்த ஒரு விஷயமும் எதர்ச்சியா நடந்ததே கிடையாது. என்ன எப்படியாவது குற்றவாளியாக்கி என்ன சிக்க வைக்கிறதுக்கான திட்டம் தான் இது. என்ன? ஆமா மந்திரியாரே, நான் இடைஞ்சல இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.